ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே. ஹலோ நண்பா. திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். இந்த புக்கு நிறைய பேரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. அவங்களோட ஃபைனான்சியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண. இந்த புக்கு உண்மையிலே ஒரு பெஸ்ட் புக். இந்த புக்கோட பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கு 2 பாயிண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இப்ப பார்ட் 2 பார்ப்போம். நம்பர் 1, இமேஜினேஷன். நம்மளால எதை வேணா அச்சீவ் பண்ண முடியுங்க நம்ம இமேஜின் பண்ணோம்னா. மனுஷன் ஒரு 150 இயர்ஸ்ல உலகத்துல எத்தனை சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கானா நம்மளுக்கே ஆச்சரியப்படுவீங்க. அது என்டையர் ஹிஸ்டரியில பண்ணாத அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த உலகத்துல. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்துல இருந்து ஒரு பார்ட்ல இருந்து ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு ஒரு மெட்டல் பாக்ஸ்ல உட்காந்து நம்ம போக முடியும்னு சொன்னோம்னா நம்மள எல்லாரும் லூசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல அது ஏர்பிளேனா இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி ஒரு சில நம்பர்ல டைப் பண்ணி ஒரு டிவைஸ்ல இருந்து யாருக்காவது ஃபோன் பண்ண, உலகத்துல இருக்க எந்த பாட்டுல இருக்கவங்களும் ஃபோன் பண்ண முடியும்னு சொன்னா கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல ஃபோனு, ஸ்மார்ட் போன்னு நிறைய அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டோம். நம்ம எல்லாம் இந்த ரொம்ப கம்மியான டைம்ல தான் ரீச் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய பிஸ்னஸ் இந்த மாதிரி டெவலப் ஆச்சு. அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் நிறைய பேருக்கு அவங்களோட ஃபைனான்சியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. இதெல்லாம் எதனால பாசிபிள் ஆச்சுன்னா அவங்களோட இமேஜினேஷன்னால தான். நம்ம கிட்ட இமேஜினேஷன்ஸ் ஆர் ஐடியாஸ் இருக்கலாம். ஆனா அது 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு சிந்தட்டிக் இமேஜினேஷன், இன்னொன்னு கிரியேட்டிவ் இமேஜினேஷன். சிந்தட்டிக் இமேஜினேஷன் எப்படின்னா 2 ஐடியாஸை கலந்து ஒரு புது ஐடியாவை கொண்டு வர்றது. எப்படின்னா நம்ம வேற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், அதை அப்சர்வ் பண்ணி புதுசா ரிசர்ச் பண்ணி ஒரு ஐடியாவை கொண்டு வர்றது. ஆனா கிரியேட்டிவ்ன்றது நம்மளுக்கு தான் பிரெயின்ல ஃபர்ஸ்ட் வர ஐடியா. யாருக்குமே அது மாதிரி வந்திருக்காது. அதை யோசிச்சு அதுல ஒர்க் பண்ணி புதுசா எங்கேயுமே இல்லாத மாதிரி கிரியேட் பண்றதுதான் கிரியேட்டிவ் ஐடியா. நம்பர் 2, பெர்சிஸ்டன்ஸ், அதாவது முயற்சி. டிசைரும் பெர்சிஸ்டன்ஸையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மேஜிக்கல் ரெசிபி கிடைக்கும். அந்த ரெசிபினால யார் வேணாலும் சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். ஒரு தடவை ஒரு டீச்சர் ஒரு பேரண்ட்டுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. உங்க பையனுக்கு எதுவுமே படிக்க வரல, அவனை ப்ளீஸ் தயவு செய்து ஸ்கூல்ல இருந்து நிறுத்திடுங்க, அவன் ரொம்ப மோசமா படிக்கிறான்னு சொன்னாங்க. அவங்க அம்மா அந்த லெட்டரை படிச்சுட்டு சரி நான் என் பையனை நானே படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி திருப்பி லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க பையன் கேட்கும்போது, ஒன்னும் இல்லப்பா, உங்க ஸ்கூல்ல நீ எல்லாமே உனக்கு தெரியும், நீ இனிமே ஸ்கூலுக்கே போக வேணாம், நீயே உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுப்பா, நல்லா நீ வருவேன்னு சொன்னாங்க. அவர் தான் லைட் பல்பை கண்டுபிடிச்சவரு. எடிசன் தான், வேற யாரும் இல்லை. அவரு லைட் பல்பை கண்டுபிடிக்க 1000 வாட்டிக்கு மேல ஃபெயில் ஆனாரு. ஆனா ஒரு விடாமுயற்சியோட அதை இறங்கி வேலை செஞ்சதுனாலதான் நம்மளால இன்னைக்கு வெளிச்சத்தோட இருக்கும். இதே மாதிரி ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி, அவங்க அம்மாவோட ஃப்ரைட் சிக்கன் ரெசிபியோட ஒருத்தர் பிசினஸ் பார்ட்னர் ஃபைண்ட் பண்ண எல்லார்கிட்டையும் போனாரு. ஆனா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஒரு 1009 ரிஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிசினஸ் பார்ட்னர் கிடைச்சாரு. அதுக்கப்புறம் அவரு இந்த ஃப்ரைட் சிக்கன் ரெசிபியை ஃபேமஸ் ஆக்கி மில்லியனரா ஆனாரு. அவர் தான் கோலனல் சாண்டர்ஸ், KFCயோட ஃபவுண்டர். இதே மாதிரி பெர்சிஸ்டன்ட்டா இருங்க நம்மளோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண. தேர்ட் பவர் ஆஃப் மாஸ்டர் மைண்ட். நம்ம நம்மளை சுத்தி இருக்க ஒரு 5 பேரோட ஆவரேஜ் தான் நம்மன்னு சொல்லலாம். நம்ம ஒரு 5 சக்சஸ்ஃபுல் பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா
நிறைய சான்ஸ் இருக்கு நம்மளும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளா மாற. ஆனா நம்ம ஒரு ஆவரேஜ் பர்சன்ஸ் இல்ல வந்து ஒரு நெகட்டிவ் மைண்டட் பீப்புளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நிறைய சான்ஸ் இருக்கு நம்மளும் வந்து அவங்கள மாதிரியே ஒரு ஆவரேஜ் பர்சன் இல்ல புவர் பர்சன் ஆகிறதுக்கு. இவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து புவர் பர்சன் கேங்ல இருந்தோம்னா இல்ல அவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸா கொடுப்பாங்க நம்ம ஐடியாஸ பத்தி. இதெல்லாம் வேணாம்டா, உன் வேலையை போய் பாரு அப்படின்னுவாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு நடுவுல நம்ம இந்த மாதிரி பெரிய ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணோம்னா அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ ப்ரொசீட் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்கவங்க 5 பேரோட ஆவரேஜ் தான் சொன்னேன்ல, அது வந்து இந்த மாதிரி கூட யூஸ் ஆகும். அதாவது நம்ம சுத்தி இருக்க 5 பேர் வந்து பேட் ஹேபிட்ஸ் இருந்தா நிறைய சான்ஸ் இருக்கு நம்ம லைஃப்ல எந்த பாயிண்ட்லயாவது அந்த பேட் ஹேபிட்டை அடாப்ட் ஆயிருவோம். அதே நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்ட நிறைய குட் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சக்சஸ்ஃபுல் பீப்புளும் உங்களை மாதிரியே யோசிக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? அப்ப திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல இருந்து வாங்குங்க. இந்த வீடியோவோட பார்ட் 1ம் என்னோட புக் ரிவ்யூ பிளேலிஸ்டும் இங்க இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை கிளிக் பண்ணிடுங்க, என்னோட எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாம இருக்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.